நான் இந்த வெண்டிங் மிஷின் சைடு வந்த காரணமே வேறப்பா. சோலோடார் ஒருத்தன் போட்டிருக்கானே, அவன் கூட சேர்ந்து ஊர் சுற்றி ஃபன் பண்ணலான்னு நினச்சிட்டு தான் இந்த சைடு சுற்றிட்டு வந்தேன். பார்த்தா டீமேட்டில் ஒவ்வொருத்தரும் பொட்டுக்குன்னு செத்துக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளை நம்பி ஒருத்தர் சோலோடார் சொல்ல போது இப்படி தாங்க இருந்துச்சு. கிடுக்கிடுன்னு வண்டி விட்டு இறங்கி டப்பன்னு ஜன்னலை குதிச்சு ஓடி போய் வெண்டிங் மிஷின் சோல்டார் கிளிக்கனா இன்னும் முழுசாக செத்து முடியல. மறுபடியும் வெண்டிங் மிஷினில் போயிட்டு சோல்டார் போட்டு வெளியே வந்துட்டு வண்டி எடுத்து விட்டான் பாரு ஓட்டம். அப்புறம் தான் நமக்கு ஒரு ஐடியா டாப் பண்ணி ஸ்பார்க் ஆச்சு. இங்கே நம்ம மட்டும் சோல்டார் போடல, இவனும் போட்டிருக்கான். நம்ம 2 பேரும் சேர்ந்து சுத்துவோம் மாதிரி அவங்க இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்கடா. ஒரு சோலோடார் இருக்காலே சும்மா விட மாட்டானுங்க. இந்த 2 சோலோடார் ஒரே இடத்த சுத்திட்டு இருந்தோன்னு சும்மா விடுவானுங்களா? கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நேரம் சாம்பார் ஆப் எனக்கு. அவன் வண்டி பத்திக்கிச்சு, நம்ம ஜூட்டு விட்டோம். ஆனா நான் நினைக்காத ஒன்று நடந்துச்சு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. வேற ஒருத்தனுக்கு வேற ஒரு கில் எடுத்து கொடுத்தோம். பார்த்து நம்ம வண்டியை குளிச்சுட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு பயத்தில் எங்கே ஓடும் தெரியாமல் கண்ணு முன்னு தெரியாமல் ஓட்டிட்டு இருந்தேன். உடனே டீம் இன்னும் கொஞ்சம் தாண்டா உசுரை பிடிச்சி இருந்துக்கான்னு சொன்னானுங்க. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படியோ சோலோடாரை முடிச்சிட்டோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.